அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். இது நாங்கள் பெங்களூரில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த வீடியோ கிளிப்ஸை சேர்த்து ஒரு vlog-ஆ கொடுத்துருக்கேன். நீங்கள் கேட்ட ஒரு சில கொஷின்ஸ்க்குமே நான் இதில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இந்த விலாகில் நாங்கள் ஷாப்பிங் போனது, அப்புறம் வீட்டில் எடுத்த கொஞ்சம் கிளிப்ஸ், அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனதை ஒரு விலாகாக கொடுத்துருக்கேன். இதுக்கு இடையில ஒண்டர்லா போன விலாக் இருக்குது. அதை நான் இன்னும் எடிட் பண்ணவே இல்லை. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக, இன்ட்ரெஸ்டிங்காக, அதில் இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயிலோட அந்த விலாகை நான் தனியாக கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். 2 நாள் கழிச்சு தான் தெரியும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது, வாக்கிங் போகலாம் அப்படின்னு. இது ரெகுலர் வாக்கிங்லாம் கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு வாக்கிங் போகிறதெல்லாம் விட்டு. சரி டைம் கிடைக்குதேன்னு போய் பார்த்தேன். ஆனால் 2 ரவுண்டு கூட போக முடியல, அவ்வளோ மூச்சு வாங்குச்சு. கண்டிப்பாக வாக்கிங் போகணுங்கிற எண்ணம் இருக்குது. நம்ம என்ன வாக்கிங்காக போக மாட்டேங்கிறோம், அதுக்குண்டான வாய்ப்பு தானே அமைய மாட்டேங்குது. இந்த மாதிரி நம்ம இருக்கிற வீட்டு கீழேயே இருக்கிற இடத்துலையே வாக்கிங் போகிற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னா தவறாமல் போயிடலாம் இல்லையா? வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கும்போது தான் அது போகிறதுக்கு முடிய மாட்டேங்குது. அதுவும் அஸ்ஃபர் பிறந்ததுக்கு அப்புறம் அவனையும் வீட்டில் தனியாக விட்டுட்டு போக முடியாதா, கண்டினியூ பண்ணவே முடியல. ஆனால் வாக்கிங் போகணும், ஏதாவது பண்ணணுங்கிற ஐடியா மட்டும் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஆப் ஒன்று பார்த்து இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். வீட்லேயே கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மசில்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுங்கிறதுக்காக. அதுவும் இப்போ இல்லை, அந்தமான் போய் இன்ஷா அல்லாஹ் ஒரு மாதம் செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்படி பண்ணினேன் அப்படின்னா அது என்ன ஆப்பு, அது ஒர்க் அவுட் ஆகுதா, எப்படி இருக்குங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுவேன். இப்படி அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழேயே ப்ளே ஏரியாலாம் இருக்கிறதுனால அஸ்ஃபருக்கு ரொம்ப வசதியாக அவனுக்கு நல்லா டைம் பாஸ் ஆச்சு. அவனை அழைச்சிட்டு போய் இங்கே விளையாட வைக்கிறது தான் பாப்புக்கு வேலை. இப்போ இங்கே ஊரில் நாங்கள் இருக்கோம் இல்லையா, அங்கெல்லாம் சைடில் அந்த கொல்லை பக்கம்லாம் நல்லா விளையாண்டுட்ருக்கான். ஆனால் அந்தமான் போயிட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே தான் அஸ்ஃபர் விளையாண்டுட்ருப்பானா. அவன் ஓடி ஆடி விளையாடணும், நிறையா வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் விளையாடணுங்கிறதுக்காகவே அடிக்கடி பார்க்கு கூட்டிகிட்டு போகிறது. நம்மலாம் சின்ன பிள்ளைலாம் மண்ணில் தானே ஓடி ஆடி விளையாண்டுட்ருப்போம். சொல்லுவாங்க இல்லையா, மண்ணில் விளையாண்டா தான் பிள்ளைங்களுக்கு எதிர்ப்பு சக்திலாம் அதிகரிக்கும் அப்படின்னு. இப்போலாம் பிள்ளைங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் ஏதாச்சும் கிளைமேட் மாறுது, ஏதாவது செய்யுது அப்படின்னா உடனே சளி ஜுரம் வந்துடுது. இங்கே பெங்களூரில் இது மண் தர கிடையாது. ஆனால் ஓப்பன் ஸ்பேஸில் அந்த வெளி காற்றுல நல்லா விளையாண்டுட்ருப்பான். எங்கள் பாப்பா அழைச்சிட்டு போய் அடிக்கடி விளையாட விட்டுட்டே இருப்பாங்க. கண்டினியூவாக 3 நாள் வெளியில் போயிருந்தோம். இன்றைக்கி வந்து ஷயானும் ஐஷாவும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. எங்களுக்கும் வெளியில் போகிற ஐடியா இல்லை. ஏன்னா 3 நாளாக போனதே அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. இன்றைக்கி வீட்டிலே இருந்துடலாம் அப்படின்னு இருந்தாச்சு. வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் தான் டிமார்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போனால் வந்துடும். அன்றைக்கி வந்து நல்ல வெயில் அடிச்சிச்சு. ஆனால் அந்த வெயில் கூட அவ்வளோ சூடு இல்லை, வேர்க்கவே இல்லை. அண்ணன் எந்த ஏரியாவில் இருக்கிறாங்கன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. அண்ணன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி. நான் பெங்களூர் வரும்போதே டிமார்ட் போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே தான் வந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைமே போயாச்சு. போனோம் அப்படின்னா ஏதாச்சும் வாங்குற மாதிரி தான் இருக்கும், வேணாம் அப்படின்னு நினச்சேன். வீட்டிலே இருந்தோமா, சரி போய் தான் பார்க்கலாம், இவ்வளோ தூரம் வந்தாச்சு, போய் தான் பார்க்கலாமேன்னு கிளம்பிட்டோம். அண்ணன் ஒய்ஃப் வரல, அவங்க வீட்டில் சமைச்சிட்ருக்காங்க. ஆசிர் இருக்கிறேன்ட்டான். பிள்ளைங்க தான் ஸ்கூல் போயிட்டாங்களா. அர்ஷானா அஸ்ஃபரும் காரில் ஏறிட்டு வந்தாங்க. இவங்க 2 பேரையும் பாருங்கள், போகிறது 20 நிமிஷம் தான். அதுக்குள்ளே நான் படுப்பேன் நீ படுன்னு சொல்லிட்டு ஒரே அக்கப்போரு. என்ட்ரன்ஸ்லேயே மளிகை ஜாமான் தான் வச்சுருப்பாங்க இல்லையா, வாங்குகிற ஐடியா கிடையாது. சும்மா ரேட்டு டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். டீ தூள் அப்புறம் மக்கானாலாம் வந்து நல்ல ஆஃபர் ரேட்டில் போட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி பேக் பண்ணி கொண்டு போகிற ஐட்டம்ஸே நிறையா இருக்கும். இதில் இதை வேறு தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ரேட்டை மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டேன். நாங்கள் வந்து 2nd ஃப்ளோர் தான் போகிறோம். அங்கே தான் கிச்சனுக்குள்ளே ஐட்டம்ஸ், வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் இருக்கா, சரின்னு சொல்லிட்டு நேராக 2nd ஃப்ளோர் போயாச்சு. நான் இப்போ டிமார்ட் வர்றதுக்கு முக்கிய காரணமே இந்த ஒரு பாக்ஸ் தான். இது வந்து நான் டிமார்ட்டில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். லாஸ்ட் டைம் திருச்சி டிமார்ட் போகும்போது இந்த பாக்ஸ் பார்த்தேன். அப்போ வந்து இதை கொண்டுட்டு போனால் உடையாமல் போயிடுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் செக் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட்லேயே இருந்துச்சு. நான் திருச்சியில் நின்று பார்க்கும்போது நம்ம ஊருக்கு டெலிவரி இருக்குன்னு காட்டுச்சா, சரி அந்தமானுக்கு போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்தமானில் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். அந்தமானுக்கு டெலிவரி கிடையாது. அடாடா, இந்த பாக்ஸை வாங்காமல் வந்துட்டோமே, வாங்கியிருக்கலாமேன்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா. ஸோ இதுக்காகவே இன்றைக்கி நான் டிமார்ட் வந்திருந்தேன். முதல்ல 2 பாக்ஸ் வாங்கிடலாமா அப்படின்னு தான் யோசித்தேன். ஏன்னா ஒன்று வந்து பெட்ஷீட்டு பிளாங்கெட்லாம் வைக்கிற மாதிரி, அங்கே அந்தமான் வீட்டில் ஷெல்ஃபே கிடையாது. அதனால் ஒன்று வந்து 90 லிட்டர் வாங்கிடலாம், இன்னொன்று வந்து 67ல் ஒன்று வாங்கிடலாம். ஒன்று 1200 போட்டிருந்துச்சு, இன்னொன்று வந்து 1000 கிட்ட போட்டிருந்துச்சு. இன்னொன்று எதுக்கு அப்படின்னா, பிள்ளைங்க டாய்ஸ் வைக்கிறதுக்கு. அடியில் வீல்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ பிள்ளைங்க டாய்ஸ் வச்சுட்டு அவங்க தள்ளிகிட்டே போகிறதுக்கு வசதியாக இருக்கும்னு வீட்டில் அவ்வளோ டாய்ஸ் அங்கங்கே அப்படி அப்படியே கிடக்கு. சரி டாய்ஸுமே நம்ம காசு போட்டு தானே வாங்குகிறோம், வேஸ்ட் ஆக வேணாமேன்னு அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் யோசித்தேன், எதுக்கு 2 பாக்ஸு, கொஞ்சம் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா டாய்ஸ்லாம் கம்மியாயிடும் இல்லையா,
அப்புறம் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தான் எடுத்தேன். முக்கியமாக அது வாங்கத்தான் போனது. ஆனால் அதோட வந்துட முடியுமா? அந்தானே என்ன இருக்குன்னு தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அது எப்படி பார்க்காம வர முடியும்? எனக்கு இந்த கிளாஸ் கண்டெய்னர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஏதாச்சும் புட்டிங் மாதிரி பண்ணுறோம், கடல் பாசிலாம் பண்ணுறோம் அப்படின்னா வசதியாக இருக்கும். இந்த ஃபேன் நல்லா இருந்துச்சு பார்த்ததோடு அப்படியே வச்சாச்சு. இப்போல்லாம் எனக்கு என்னமோ இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் வாங்குறதுக்கு கிளாஸாவது பரவாயில்ல, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாவது பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது. ஆனால் கிளாஸ் கண்டெய்னர்லாம் நிறையா சூப்பராக இருந்துச்சு. வாங்கிட்டு போகத்தான் பயம். அது வாங்கிட்டு போனால் ஒன்றும் உடையாமல் இருக்கணும், 2வது நம்ம கை சும்மாவே இருக்காது. நம்மலாம் தடபுடல் வேலை. இப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு தட்டி விட்டுருவேன். நிறையா அந்த மாதிரி உடச்சிருக்கேன்னா அதுக்கு பயந்துக்கிட்டே கிளாஸ் கண்டெய்னர்லாம் எடுக்கலை. எப்போதும் போல் அந்த டீ கப்பு, மக்கு, ஸோ அதெல்லாம் வாங்கிட்டேன். இந்த கருப்பு சட்டிலாம் வந்து நிறையா இருந்துச்சு. இது என்ன மெட்டல் குவாலிட்டின்னு தெரியல, வாங்கணுன்னெலாம் தோணலை. சும்மா ஜஸ்ட்டு சுற்றி மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். கிளாஸ் கப் எடுத்ததுக்கு இந்த மாதிரி ஸ்டீல் எடுக்கலாமா அப்படின்னு தான் யோசித்தேன். ஏன்னா இதுன்னா அப்படியே கிடக்கும் இல்லையா. ஆனால் ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம குடிக்கிற டீக்கெலாம் இது பத்துமான்னு சொல்லிட்டு வச்சுட்டு எப்போதுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இந்த டீ வடி வாங்குவேன். அதோட கிடுக்கி, அப்புறம் வீட்டில் வந்து குழித்தட்டு இருக்குது. அது என்னாச்சுன்னா கழுவுறப்ப எரிச்சலாக வருது. ஒரு குழியாக கை வச்சு கழுவேன். இந்த மாதிரி ப்ளெயினாக ஒரு வட்டுத்தட்டு மாதிரி இருந்தால் ஈஸியாக கழுவிடலாம் இல்லையா. இதுலேயே சைட் டிஷ்ஷு வேஸ்ட்டு எல்லாமே ஓரமாக வச்சிடலாம். நல்லா பெருசாக நல்லா கனமாக இருந்துச்சு. அதுவுமே 2 எடுத்திருக்கேன். என்கிட்ட மெலமைன் பிளேட் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டி இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணலான்னு இந்த பிளாங்கெட் இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி அம்மா பெங்களூர் வந்திருக்கும் போது இந்த டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தாங்க. ஒன்று 400 கிட்ட தான், ஆனால் நல்ல ஒர்த்து. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது. அவ்வளோ தடவை துவைச்சிருப்பேன், அப்படியே தான் இருக்குது. ஸோ அதில் ஒன்று வாங்கிட்டு ஒரு ஸ்க்ரீன் ஒன்று எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வீட்டில் ஸ்க்ரீன்லாம் இருக்குது. வெளிப்பக்கம் புதுசாக போடலாமேன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். இப்படி மேற்பார்வையாக பார்த்துக்கிட்டே போகும்போது தான் கீழ்த்தட்டில் பார்க்குறேன் ட்ரைப்ளை பாத்திரம்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. நல்லா சூப்பராக கனமாக இருந்துச்சு. ஆனால் எந்த பிராண்டு பேரெல்லாம் இல்லை. ஆன்லைனில் வாங்குகிற ரேட்டுக்கு எனக்கு இது பரவாயில்ல, ஓகேன்னு தோணுச்சு. அம்மாவுமே எடுத்திருந்தாங்க. இவனுங்களுக்கு இது கடை மாதிரியே இல்லை. அங்கே நின்று நம்ம வீட்டு பொருள் மாதிரி ஒன்றா எடுத்துகிட்டு வந்து போட்டு விளையாண்டுக்கிட்டு பால் விளையாண்டுக்கிட்டு இப்படியே சுற்றிட்டு இருக்கானுங்க. இந்த மேட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது எங்கே பார்த்து வாங்கினேங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். ட்ராலி ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கு மேலே நின்னா சரியாக வராது அப்படின்னு பில் போட நேராக போயிட்டோம். ரொம்ப அதிகமாகலாம் வாங்கலை. பிள்ளைங்க வீட்டுக்குன்னு தேவையானது பார்த்து கம்மியாக தான் எடுத்தேன். அந்த ட்ரைப்ளை பாத்திரம் எடுத்தேன் பார்த்தீங்களா. வீட்டில் இவ்வளோ பாத்திரம் இருக்குது, நம்மளே அதிகமாக யூஸ் பண்ணுறோம், தேவையான்னு சொல்லிட்டு இந்த ஒன்று மட்டும் பில் போட்டுட்டு இந்த கடாய் மாதிரி இருக்குது பாருங்கள், இதை வேணான்னு சொல்லிட்டேன். இதை ஏண்டா வேணான்னு சொன்னோன்னு இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அது 500 ரூபா தான். 500 ரூபாய்க்கு கைப்பிடி இல்லாமல் இருக்குது இல்லையா. நல்ல கனமாக சூப்பராக இருந்துச்சு. வாங்கியிருக்கலாம், நீனாச்சும் வாங்கியிருக்கலாமா அப்படின்னு அம்மாட்டையும் சொல்லிகிட்டே இருந்தேன். நானும் அம்மாவும் ஒரே மாதிரி சட்டி தான் கொஞ்சம் உயரமாக பார்த்து எடுத்திருந்தோம். நான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. பெங்களூர் வரத்துக்கே ரொம்ப யோசித்தேன். ஏன்னா 15 டேஸ் தான் இருக்குது. இப்போ போய் பேக்கிங் பண்ணணும். பேக்கிங் உண்டானது எல்லாத்தையும் ரெடி பண்ணுற வேலை வேறு இருக்குது இல்லையா. ஒன்று ஐஷா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா, 2வது பிள்ளைங்களும் சொல்லிகிட்டே இருந்தாங்க வெக்கேஷனுக்கு நம்ம எங்கேயுமே போகவே இல்லை ட்ரிப்புன்னு சொல்லிட்டு. நம்ம வந்ததே வெக்கேஷன் ட்ரிப்பு தான், இதில் இன்னும் வேறு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசித்து தான் கிளம்பி வந்தேன். பாப்பு அவ்வளோ நேரம் முதுகில் சவாரி மாதிரி போயிட்டு இருந்தாங்க. இறக்கி விட்டாங்க அப்படின்னு ஒரு அடி அடித்தான் பார்த்தீங்களா பளிச்சுன்னு. இதெல்லாம் பண்ணினதே கிடையாது. எனக்கே புதுசாக இருந்துச்சு. இது என்னடா புது பழக்கமாக இருக்குது, இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னோன்னே அதுக்கப்புறம்லாம் அடிக்கலை. அது என்னமோ தெரியல, எங்கே பார்த்தா என்னன்னு தெரியல, ஒரு அடி வேகமாக அடிச்சிட்டான். நாங்கள் 3 நாள் தான் பிளான் பண்ணி வந்தோம். 4வது நாள் கிளம்பிடலான்னு. இந்த புள்ள தான் விடவே இல்லை. என்கிட்ட பாப்புட்ட பாட்டன்னு மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறது. கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க ப்ளீஸ். நீ ஸ்கூல் போடும்ல. நான் ஸ்கூல் லீவ் போட்டுருவோமே. எத்தனை நாள் லீவ் போடுவேன்? நாளைக்கு மட்டும். ஒரு நாள் தானே. அப்போ நாங்கள் நாளைக்கு கிளம்பிடுறோம். ஸ்விம்மிங் பூல்லே குளிக்கலே. சரி, ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு கிளம்பிடுறோம். அன்ஃபேரா? இட் இஸ் ஃபேர். நாங்கள் தான் 2 தடவை பெங்களூர் வந்துட்டோம். நீங்கள் அந்தமான் வாங்கன்னு நான் கூப்பிட்டதுக்கு அவள் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். சரி மின்ஷால்லாம் நான் விட அண்டமானுக்கு அடுத்த வாரம் வருவேன். ஆமாம், அடுத்த வாரம் ஸ்கூல் லீவ் விடுவாங்களா அப்போ வரேன். எங்கள் வீடு சின்னதாக இருக்குங்க. என்ன எல்லா வீடு தான் பிடிக்கும். சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வீடு தானே. நம்ம வீடு நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது வீடு இதுதான் சின்னதாக தான் இருக்கு. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நம்ம வீடு தானே, எதுக்கு அட்ஜஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும். ஆமாம், நம்ம வீடு எதுக்கு குறை சொன்னால் அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்ல. ஆமாம், ஆனால் நான் குறை சொல்ல மாட்டேன். எனக்கு எல்லா வீடும் ஓகே தான்.
ஒரு வழியாக பேசி நாங்கள் நாளன்னைக்கு கிளம்புறோம், நீங்களாம் அந்தமான் வாங்கன்னு சொல்லி ஒத்துக்க வச்சுருக்கேன். ஃபேன்ஸ் அதிகமாகிட்டு போகிறாங்க. ஆமாம், ஐஷான்னு வச்சுருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷா ஹாஸ்பிட்டல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி ஹாஸ்பிட்டல்ஸ். அன்றைக்கி ஈவினிங் வந்து இன்னொரு கடைக்கு போயிருந்தோம். இது என்னென்னா ப்ரெஸ்டீஜில் ஃபேக்ட்ரி அவுட்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன், இது தான் சரியாங்கிறது தெரியல. ப்ரெஸ்டீஜ் வந்து தயாரிக்கிறாங்க இல்லையா, அவங்க பொருள் எல்லாத்தையுமே அந்த 1-2 பீஸ் ஒதுங்கும் பாருங்கள். ஒதுங்கும் அப்படின்னா அது டேமேஜ் பொருள்லாம் கிடையாது, எல்லாமே நல்லா சூப்பராக நல்லா இருக்கும். எம்ஆர்பிலேருந்து கம்மி ரேட்டாக இருக்கும், அதே மாதிரி ஆன்லைன் விட ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். இப்படி ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட் வந்து நான் பெங்களூரில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். கும்பகோணம், தஞ்சாவூரில் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. நாங்கள் ஃபஸ்ட் டைமாக பெங்களூர் வரும்போது நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரைப்பில் யூஸ் பண்ணது எல்லாமே இந்த கடையில் வாங்கினது தான். இப்போ இந்த குக்கர் வந்து 4070 போட்டிருக்காங்க எம்ஆர்பி. இதோட ஆஃபர் ரேட் பார்த்திங்கன்னா 2400 கிட்ட. நான் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டேன், 3000க்கு மேலே தான் போட்டிருந்துச்சு. ஸோ எம்ஆர்பிலேருந்து ரொம்ப கம்மியாகுது. இது எல்லாமே ப்ரெஸ்டீஜ் பிராண்டு தான், ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா வந்து 5 இல்லைனா 6 லிட்டர் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து 6.5 லிட்டர் கிட்ட யோசிச்சுட்டே இருந்தாங்களா. அந்த கேப்பில் நான் சும்மா இல்லாமல் இந்த 2 லிட்டர் குக்கர் எடுத்து பார்த்தேன். இது வந்து 1.5ன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து 2 லிட்ரு. என்கிட்ட 3 இருக்குது, 5 இருக்குது. 2 லிட்ரு ஒன்று வச்சுருக்கேன், ஆனால் அது விசில் வரவே மாட்டேங்குது. நானும் கேஸ்கெட் மாற்றி பார்த்துட்டேன். அது 2 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன். அப்புறம் அங்கே தான் கேட்டதுக்கு அந்த விசில் வர இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் பண்ணால் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அதுவுமே வாங்கியிருக்கேன். சரி அதையே வாங்கிடலாம், எதுக்கு வேஸ்ட்டாக ஒரு குக்கர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆனால் நல்லா ரேட்டு கம்மி தான். அங்கே நின்று நான் ஒரு குக்கருக்குமே ஆன்லைன் ரேட்டுமே செக் பண்ணி பார்த்தேன். ஆன்லைன் விட நல்லா கம்மியாகவே இருந்துச்சு. அங்கே அம்மாவுக்குமே வந்து கன்ஃபியூஷன் வந்துருச்சு, 2ல் எது எடுக்கலான்னு. அந்தான பக்கம் இருக்குது இல்லையா, அது வந்து மூடிலாம் ரொம்ப உயரமாக குறுகலாக தெரிஞ்சிச்சு. அவ்வளோ பெருசு வேணாம், இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத தான் எடுத்துக்கிட்டாங்க. எப்போதுமே பெரிய பெரிய ஜாமானை விட இந்த சின்ன சின்னதாக இருக்கிற குக்கர் பாத்திரம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு கண்ணு ஆசை, ஒரு பக்கம் வேணாம், எதுக்கு அதை போய் சரி பண்ணி பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் அண்ணனை விட வாங்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டு மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஆன்லைனில் இதே ஸ்விட்ச்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடல் 2200 கிட்ட போட்டிருக்கா. இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா 1600 கிட்ட தான். அங்கே நான் வாங்கலை, எதுக்கு அங்கே இருக்கிறத போய் சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் மட்டும் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். குக்கர் மட்டும் கிடையாது, ரைஸ் குக்கர், அப்புறம் நான்ஸ்டிக், அப்புறம் கேஸ்ட் அயன், ட்ரைப்ளைன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஒரு பீஸ் மட்டும் டெமோக்காக இங்கே வச்சுருப்பாங்க. நம்ம கேட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக உள்ளேருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த இரும்பு கல் நல்லா இருந்துச்சு, நல்லா குட்டியாக வந்து 500 சொச்ச ரூபா கிட்ட தான். குக்கர் மட்டும்தான் வாங்கினோம். ட்ரைப்ளைலாம் சும்மா பார்த்துட்டு இருந்தேன், என்ன மாதிரி சைஸு எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படின்னு. இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் இந்த சட்டி. இதே மாதிரி தான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தோம், ஆனால் இதை விட கொஞ்சம் பெருசு. இங்கே வந்து தான் இந்த மாதிரி பேன் ஒன்று வாங்கியிருந்தேன். என்ன ஒன்று, கைப்பிடி தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சின்ன சின்னதாக இருக்கிற கடாயெலாம் நல்லா ஆஃபராக நல்லா ரேட்டு கம்மியாக தெரிஞ்சிச்சு. பிரியாணி பாட்டு மட்டும் எப்போதுமே ஒடுக்கமாக உயரமாக பார்த்து வாங்கக்கூடாது, எனக்கு அந்த மாதிரி பிடிக்கவே பிடிக்காது. நான் வந்து இண்டோ அலுமினியம் தான் வச்சுருக்கேன், அதுவுமே கொஞ்சம் அகலமான பாத்திரமாக தான் இருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்களேன், இந்த இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிரியாணி பாட்டு வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. பிரியாணி பாட்டு ஒரு வேளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அகலமாக இருக்குது அப்படின்னா நான் வாங்கியிருந்திருப்பேன். என்கிட்ட இருக்கிறத பின்னாடி ஊரில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சுருந்துருப்பேன். ஆனால் ஒடுக்கமாக இருக்கிறது நமக்கு செட் ஆகாதா, அதனால் வச்சுட்டேன். நான் அங்கே என்னென்ன பொருள் இருக்குது, எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படின்னு சும்மா எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு இருந்தேன். இன்கேஸ் நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க இல்லை பெங்களூர் போகிறீங்க அப்படின்னா இந்த கடைக்கு வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எங்கே இருக்குது, என்ன ஏரியாவில் இருக்குங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பின்னாடி காட்டுறேன். எனி டைம் 24 ஹவர் ஆனாலும் 15 ஹவர் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலும் தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும் கேஸ்கெட்டை. இது வந்து எப்போவுமே தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க, ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருங்க பாத்ரூம் ரெஸ்ட் ரூமில். கழுவிட்டு காய வைக்கக்கூடாதா? அது ஹார்ட் இருந்தால் அது பிளாக் ஆகுது. அதோட ரூல்ஸ் அதுதான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, குக்கரோட கேஸ்கெட் அந்த டயர் இருக்குது இல்லையா, அதை வந்து தண்ணியில் போட்டு வைக்கணுமா, அப்போ தான் அதோட லைஃப் ரொம்ப நாள் இருக்கும் அப்படிங்கிறாரு. நமக்கு என்ன பீஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறோமோ அதை ஃப்ரெஷ்ஷாக வந்து உள்ளேருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அம்மா வந்து 6.5 லிட்டரில் இந்த மாடல் ஸ்வெச் மாடல் தான் வாங்கியிருக்காங்க. இதுக்கு அந்த உள்பக்கமாக அந்த ஸ்டீமர் ரேக் மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன கலவடை மாதிரி, அதுவுமே செட்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த பேன் கேக் பேன் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஆம்லேட்டு அப்புறம் முட்டைலாம் பொரிச்சோம் அப்படின்னா தனித்தனியாக பொரிச்சிட்ருக்கேன்னா
ஒரு 2 3ன்னு சேர்த்து பொரிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் நல்லா கனமாக பெருசாக இருந்துச்சு. அந்த குழியுமே சின்னதாக தெரிஞ்சிச்சு. செட் ஆகுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் ப்ரெஸ்டீஜில் போடக்கூடிய அந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ், வாட்டர் பாட்டில், இட்லி பிளேட்டு, ஃப்ளாஸ்க்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கடை. நான் குக்கருக்கு அந்த விசில் வரமாட்டேங்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்குமே இந்த ஒரு செட்டு ஃபுல்லாக வாங்கியிருக்கேன். அம்மாவும் ஒன்று வரலன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. அங்கே அந்தமான் போய் தான் மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்புறம் எப்படி இருக்குன்னு. ஸோ அதையுமே வாங்கியாச்சு. இந்த கடை வந்து எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு இந்த ஏரியா பேர்லாம் சொல்ல தெரியல. நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்களா, பாப்பா தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி யூடியூப் சேனல் ரோஸ் பெட்டல்ஸ்னு வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படின்னு. அதை தான் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. தமிழ் தான் பேசுனாங்க. ஷாப்பிங்க்கு வேறு எங்கேயும் போகிற ஐடியாலாம் கிடையாது. இதுவே போதும் அப்படின்னு சொல்லியாச்சு. 2 பேருக்கும் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, குளிக்கணும் அப்படின்னு ஒரே ஆசை. ஆனால் அந்த குளிருக்கு இறங்கிட்டு ஒரு 10-15 நிமிஷம் தான் அரிசான்லாம். அதுக்கப்புறம் குளிருதுன்னு ஏறிடுறான். ஆசிராவது கொஞ்சம் நேரம் நிற்கிறான். அதுவும் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்க, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இறங்குனாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்க இல்லாமலும் குளிக்க போர் அடிக்குதுன்னு ஏறிட்டானுங்க. அப்புறம் ஆயிஷா ஷயான்லாம் வந்ததும் மறுபடியும் மதியானம் இறங்குறது. இதே வேலையாக தான் 2 நாள் அங்கே பண்ணிகிட்டு இருந்தானுங்க. நான் பெங்களூர் விலாகு ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறத பார்த்துட்டு 2 கொஷின் வந்து எனக்கு தொடர்ந்து கமெண்ட்ஸில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒன்று, அண்ணன் ஒய்ஃப் பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு. சாய்ரா பானு பற்றி சொல்லணும் அப்படின்னா, அண்ணன் ஒய்ஃப் பேர் சாய்ரா பானு. கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணி 13 வருஷம் ஆச்சு. இன்னி வரைக்கும் என்கிட்ட, பாப்புட்ட, பூவாட்ட, என் பிள்ளைங்கள்ட்ட கூட எதுவுமே வேகமாக பேசி கூட தெரியாது. வீண் செலவு பண்ண மாட்டாங்க. பொறுமையான பிள்ளை. கல்யாணம் பண்ண புதுசுலலாம் வந்து அதிகமாக பேசக்கூட மாட்டாங்க. கேட்குற கேள்விக்கு தான் பதில் வரும். இப்போலாம் பரவாயில்ல. நான், பூவா, பாப்பு எல்லாருமே சரி, தேவையில்லாமல் அவங்க லைஃப்பில் போய் இன்டர்ஃபியர்லாம் பண்ண மாட்டோம். இது பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது அப்படின்லாம். அது அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க. ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நல்லது கெட்டது சொல்லுவோம். அதை தாண்டி முடிவெடுக்க வேண்டியது அவங்க கையில் தான் இருக்கு இல்லையா. எங்கள் மாமியார் வீட்டு சைடும் இப்படி தான். உதாரணத்துக்கு நான் அந்தமான் வந்தது, யூடியூப் ஆரம்பித்தது, எதுவாக இருக்கட்டும், எதுக்குமே வந்து ஃபோர்ஸ் பண்ணிலாம் எதுவும் சொன்னதில்லை. ஸோ அவங்க லைஃப்னு வாழ விடணும், அதுதான் முக்கியம். ஸோ நாங்களும் பர்ஃபெக்டாக இருக்கோம் அப்படின்லாம் கிடையாது. எல்லார் ஃபேமிலியிலையும் இருக்கிற மாதிரி தான். சின்ன சின்னதாக நிறை குறை எல்லாமே இருக்க தான் செய்யும். அது அப்பப்போ வரும், அப்படியே போயிடும், அவ்வளோதான். நான் தெரிஞ்சுக்கிட்டது, நம்ம எந்த உறவில் இருந்தாலும் சரி, அம்மா, மக, மாமியார், நாத்தனார்னு யாராக இருந்தாலும் சரி, அது உறவுக்கான அடையாளம் தான் தவிர அதில் போய் நம்ம அதிகாரம் காட்டக்கூடாது. சொல்லுவாங்கள்ல, அந்த உசு பேத்துறது, மூட்டி விடுறது, ஏற்றி விடுறது, அப்புறம் அந்த 4 பேர் 4 விதமானு சொல்லுவாங்க பாருங்கள். இவங்க எல்லாம் கம்முன்னு இருந்தாலே போதும், எல்லா குடும்பமும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத விட நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னு ஒன்று இருக்குல்ல. நாங்கள் எப்படின்னு நானே சொல்ல முடியாது இல்லையா, அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் தான் தெரியும். எங்களை பொறுத்த வரையும் கேட்டிங்கன்னா, சாய்ரா பானு வந்து ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நல்ல பிள்ளை அதான் சொல்ல முடியும். ஏன்னா அத்தா காவலா நான் இருக்கிறேன்ல, போ மாமி வந்துட்டேன்ல. சரி போ, நான் வர்றேன்ல இப்போ. அப்போ நான் போயிடுவா, வீட்டுக்கு போயிடுவா. சரி பாரு, நானும் இறங்க மாட்டேன் பாப்பா. நான் போயிடுவேன் வீட்டுக்கு, போ. சத்தம் கத்தக்கூடாது. நல்லா வண்டிய கவர். சூப்பர். குளிர்துல்ல, டேய் குளிர்து தானே. ரோட்டின் திரும்பி பண்ண மாட்டேன். இதுக்கு மேலே இருந்தால் சரியாக வராது. நாளைக்கு கிளம்பிடலாம். ஏன்னா சும்மா தான் உட்காந்துருக்கோம். 4 இருந்தால் கூட பரவாயில்ல, இன்னும் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு போகலாம். அங்கே போய் எல்லாமே ரெடி பண்ணணும். இதுக்கப்புறம் சுத்தமாக சரியாக வராது. காலையில் கிளம்பிடலாம் அப்படின்னு பிளானை போட்டாச்சு. அஸ்பர் வந்து இறங்கவே இல்லை. ஏன்னா குளிராக இருக்குதா, அவனுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டேங்கிறான். அங்கெல்லாம் அந்தமானில் இருக்கும்போது ஸ்விம்மிங் பூல் போனப்போ, பீச்சுக்கெலாம் போகிறப்ப தண்ணியில் இறங்கி நல்லா ஆட்டம் போடுவான். பிள்ளைங்க கூட அந்த ரிங்லலாம் போகணும் அப்படின்னா சுத்தமாக போக மாட்டேங்கிறான். அவனுக்காகவே பாப்பு இறங்குனாங்க. அப்புறம் ஒரு நாள் ஐக்கியா போகிறீங்களா அப்படின்னு தான் அண்ணன் கேட்டிருந்தாங்க. ஐக்கியா வந்து நடக்கவே ஒரு நாள் பூரா ஆகுமா, அவ்வளோ பெருசாக இருக்குமா. எதுவும் வாங்குகிற ஐடியாவும் இல்லை. எதுக்கு வேஸ்ட்டாக, பிள்ளைங்களை அழைச்சிட்டு போனாலும் கஷ்டம், விட்டுட்டு போனாலும் அஸ்பர்லாம் அவ்வளோ நேரம் இருப்பானான்னு தெரியாது. ஸோ அதனால் போகலை. அப்புறம் 2வது கேட்ட கேள்வி என்னென்னா, ஒரு சில பேர் சில இடம்லாம் குறிப்பிட்டு சொல்லி இங்கெல்லாம் போய் பாருங்கள், ஏன் இங்கெல்லாம் நீங்கள் போகலையா, நான் சொன்னேன்ல அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக தொடர்ந்து 3 நாள் வெளியில் போனது, அப்புறம் ஒண்டர்லா போனதே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள்லாம் அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா அஸ்பர்லாம் ரொம்ப நேரம் எங்கள் பாப்பு தான் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவனுக்குமே ரொம்ப டயர்டாகி நல்லா தூங்கிட்டான்.
ஸோ பிள்ளையும் வந்து ஊருக்கு போகிற நேரத்தில் ரொம்ப இழுத்து போட்டுட்டு நம்ம போவேனா, அப்புறம் அங்கே போய் வேலையும் பார்க்கணும், கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போதும்ன்ட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைங்களுக்காக தான் வந்தோம். இந்த அளவுக்கே போதும். இந்த ஸ்விம்மிங் பூல்லேயே நல்லா விளையாண்டு என்ஜாய் பண்ணதே அவங்களுக்கு போதும்ன்ட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் பெங்களூர் வரும்போதே ஜூ மாதிரி ஒரு சில இடத்துக்குலாம் நாங்கள் போயிட்டோம். அதனால தான் அதெல்லாம் இந்த தடவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாத இடமா சூஸ் பண்ணி போயிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் பெங்களூர் வந்தால் நீங்கள் சொன்ன இடத்துக்குலாம் நான் போய் காட்டுறேன். இங்கே கிச்சன் வந்து மாடுலார் கிச்சன். கிச்சனை விட கிச்சனில் நிற்கிற ஸ்பேஸை விட கவுண்டர் டாப் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அதை தான் அவங்களும் சொன்னாங்க. கவுண்டர் டாப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். இப்போது போக போக பழகிருச்சு அப்படின்னு. அஸ்பருக்கு இதுவுமே விளையாட்டு ஜாமான் மாதிரி அப்பப்போ வந்து திறக்கிறது, ஒன்று ஒன்றா எடுக்கிறது, விளையாடுறது இதையே தான் பண்ணிகிட்டு இருந்தான். அங்கே டிமார்ட்டில் ஒரு கால் மிதி வாங்கினேன் இல்லையா, ஸோ நல்லாயிருக்கு, ரொம்ப நாளாக போட்டிருக்கேன்னு சொன்னதுனால நானும் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் ஐக்கியாவில் சூப்பராக நல்லாயிருக்குன்னு தான் சொன்னாங்க. போய் பாருங்கள் அப்படின்னு. போகிறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் விலாகில் சொல்லியிருப்பேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர் வரும்போது எப்படி கிச்சன் மெயின்டைன் பண்ணாங்களோ சேம் அதே மாதிரி தான். அதிகமான ஜாமான்லாம் வாங்கி போடலை. நானும் மாமியை மிஸ் பண்ணுவேன். அப்போ அஸ்பர் இல்லையே, அஸ்பர் எல்லாமே என்ன நம்ம ஃபேமிலி கூட அவங்களோட மிஸ் பண்ணேன். என்ஜாய்மெண்ட்டு அப்போ நான் பாடினா இருந்துட்டு போவேன்னு சொன்னேன். நான் போக மாட்டேன், போயிடுவோம். ஆனால் போகிறோம். இருந்தாச்சு ஐஷா 5 days இருந்தாச்சு. 1000 daysலாம் இருந்தால் நாங்கள் அங்கே போனோம்ல அந்தமானுக்கு. அந்தமானுக்கு எப்பமா போகணும்? ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்கல்ல. சரி நீ அந்தமானுக்கு வா. இன்ஷால்லா 2027 நமக்கு கிட்டே தான் இருக்கா. வந்துடுவோம். அப்போ நான் ஹஸ்பண்ட் வந்துடுவோம். அப்போல்லாம் வருவாங்க என் மாமி. அப்போ நான் கிளம்புற வரைக்கும் பேசி சமாதானம் பண்ணியிருக்கேன். அம்மா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் ஒன்று வாங்கியிருந்தாங்களா, அலுமினியம் வந்து இன்னொருத்தவங்க ரிலேட்டிவ் கேட்டிருந்தாங்க. அப்புறமா போய் பாப்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன் ஜாமான் அம்மா இது ரெண்டுமே கலந்து தான் எல்லாமே இருக்குது. நாளைக்கு காலையில் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். அண்ணன் வந்து வெளியில் போய் சாப்பிட்டு வரலாம், பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. பூவாவும் வரல, உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்குமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அஸ்பர் வந்து கொஞ்சம் நச்சு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அன்றைக்கி அழைச்சிட்டு போனோம் அப்படின்னா ஒழுங்காக உட்கார விட மாட்டான், சரியாக வராது, பிள்ளைங்களை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அப்புறம் இல்லை எல்லோரும் வரலன்னு சொன்னதும் வீட்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டுட்டு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீஸா, பர்கர் பிள்ளைங்க அதானே கேட்பாங்க, அதோட சிக்கன் பாப்கார்ன் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா ஐஷா வீட்டில் இருக்கும்போதே நம்ம கிளம்புனா அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அதனால் ஸ்கூல் அனுப்பிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஸ்கூல் ரெடி ஆகும்போதே சொல்லியாச்சு. இந்த மாதிரி நீ ஸ்கூல் போயிட்டு வா, நாங்களும் ஊருக்கு கிளம்புறோம், அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு. அவள்கிட்ட சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டா. அவள் கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருந்தா. மாமி தான் போகிறாங்க, நான் போகலை, எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன், அஸ்பரை தேடுவேன், அடுத்த வருஷத்துக்கு நிறைய நாள் இருக்குது, இப்படி கேஷுவலாக பேசிகிட்டே இருந்தா. பிள்ளை பேசுகிறது நிறைய நானும் வீடியோஸ் எடுத்து வச்சுருப்பேன். அதே மாதிரி தான் நானும் அன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் வண்டி வந்து நின்னதும் அது பாய்னு சொல்லும் போது எமோஷன் ஆகி அழுவா அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஊரில் இருந்து அவள் பெங்களூர் போனாலோ இல்லை நாங்கள் அந்தமான் போகிறோம் அப்படின்னா கூட இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணதில்லை. ஸோ 50% பிள்ளைங்களுக்காகனா 50% ஐஷாக்காக தான் வந்ததே. பிள்ளை ரொம்ப கூப்பிட்றா, வராமல் போயிட்டோம்னா நமக்கும் அந்த ஃபீலாக இருந்துகிட்டே இருக்கும். அந்தமான் போனால் சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் வந்தது. ஆனால் வந்துட்டு போகிறது இவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கிறது தெரியாது. ஷயான் சொன்னான் அதுக்கப்புறம் பஸ்ஸு பூரா வந்து அழுதுகிட்டே தான் ஸ்கூலுக்கு வந்தான்னு. அவன் நல்லா பேசிட்டு போயிருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அழுதுகிட்டே போனது கடைசியாக அந்த முகத்தை பார்த்தது வந்து அது ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே உருட்டிக்கிட்டே இருந்துச்சு போட்டு நிரடலாக. பிள்ளை அழுதுகிட்டே போனாலேன்னு அதே நினப்பாக இருந்துச்சு. அவள் அழுதுட்டு போன அந்த ஒரு முகம் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு மைண்டில். அதுக்கப்புறம் கிளம்பவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வேறு வழியும் இல்லை, எங்களுக்கும் நாள் இல்லை. நான் அன்றைக்கி அந்த ஷார்ட்ஸ் போட்டதை பார்த்துட்டு உங்கள் ஒவ்வொருத்தவங்களோட கமெண்ட்ஸுமே எனக்கு அவ்வளோ டச்சிங்காக இருந்துச்சு. ஆனால் ஆயிஷாவை இந்த அழுத முகத்தோடு பார்த்தா நல்லா இருக்குமா, அது மாதிரி போக எங்களுக்கும் மனசு வருமா, இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. ஸோ இந்த விலாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க உங்களுக்கு பிடிச்ச கலரில் நிறையா ஹார்ட்டை கொடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.